திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை காலை 6:15 மணிக்கு குடமுழக்கு. காலை 5 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நேரலை. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியலிருக்கும் நிலையில் திருச்செந்தூர் கடற்கரையில் தீவிர ரோந்து பணி. பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட எச்சரிக்கை மிதவைகள் அமைப்பு. திருச்செந்தூரில் குடமுழுக்கை காண வரும் பக்தர்களுக்காக 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள். கோவில் வாசல் வரை செல்லும் 30 பேருந்துகள் இலவசமாக இயக்கம். திருச்செந்தூர் கோவில் நுழைவாயிலில் செல்ஃபி பாயிண்ட் அமைப்பு. குடமுழுக்கை ஒட்டி திருச்செந்தூர் வரும் பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. திருச்செந்தூரில் பக்தி பாடல் பாடி அசத்திய சிறுமிதியா. தனது 100வது நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடைபெறவிருப்பதாகவும் பேட்டி. சாத்தூர் அருகே கீழத்தாயல்பட்டியில் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் காயங்களுடன் மீட்பு. தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கும் பாஜகவின் எண்ணம் ஒருபோதும் நடக்காது. அதிமுக அமைப்பு செயலாளர் அன்பு ராஜா திட்டவட்டம். நமது கவனம் 2026 சட்டமன்ற தேர்தல் இல்லை, 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான். சென்னை அருகே நடைபெற்ற பாஜக முகவர்கள் கூட்டத்தில் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அறிவுறுத்தல். நம்ம ஆட்சிக்கு வருவது 2026 நமக்கு முக்கியம் அல்ல, 2029 பாராளுமன்றம் தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய வெற்றியும். தயவுசெய்து புரிஞ்சு. பாமக நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணி நீக்கப்படவில்லை என்று ராமதாஸ் தரப்பு தகவல். செயல் தலைவராக இருப்பதால் அன்புமணி நிர்வாக குழுவில் நீடிப்பார் என்றும் விளக்கம். விழுப்புரத்தில் நடைபெறும் செயற்குழு கூட்டத்திற்கு அன்புமணியை அழைக்க முடிவு. பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்த பிறகு கௌரவ தலைவர் ஜே.கே. மணி பேட்டி. 8ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடக்குது திண்டிவனம் பக்கத்துல. எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க? அதுல அன்புமணிக்கு அழைப்பு இருக்குதா? இருக்கு. இப்ப நியமன கடிதத்துல பேரே எடுத்துட்டாங்கல்ல சார், அதனால அவருக்கு அழைப்பு இருக்குதா? இல்ல வேற எதனா நடவடிக்கை எடுக்க போறாங்களா? போலீஸ் விசாரணையில் இருந்த அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் மருத்துவமனையில் அனுமதி. விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதால் காயம் என்று தகவல். ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் விளம்பரங்களில் பதிவு எண் உள்ளிட்டவற்றை குறிப்பிட வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் விதிப்பு. தமிழ்நாடு கட்டடமனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் உத்தரவு. $2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பாணை வெளியீடு. செப்டம்பர் மாத இறுதிக்குள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணலை நடத்தி முடிக்க திட்டம். பொள்ளாச்சி அருகே ஆலியாற்றின் அருகே உள்ள கவியருவியில் 6 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்த நிலையில் வனத்துறை நடவடிக்கை. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க பிரேசில் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. நடனமாடி உற்சாகமாக வரவேற்ற இந்தியர்கள். ஹிமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலாவில் தலாய் லாமாவின் 90வது பிறந்தநாள் கொண்டாட்டம். ஹாலிவுட் நடிகர் ரிச்சர்ட் கியர் பங்கேற்பு. அமெரிக்க பார்ட்டி என்ற புதிய கட்சியை தொடங்கினார் பெரும் தொழிலதிபர் எலான் மஸ்க்.
அமெரிக்கர்களின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதாக சூளுரை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை காலை 6:15 மணிக்கு குடமுழக்கு. காலை 5 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நேரலை. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியலிருக்கும் நிலையில் திருச்செந்தூர் கடற்கரையில் தீவிர ரோந்து பணி. பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட எச்சரிக்கை மிதவைகள் அமைப்பு. திருச்செந்தூரில் குடமுழுக்கை காண வரும் பக்தர்களுக்காக 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள். கோவில் வாசல் வரை செல்லும் 30 பேருந்துகள் இலவசமாக இயக்கம். திருச்செந்தூர் கோவில் நுழைவாயிலில் செல்ஃபி பாயிண்ட் அமைப்பு. குடமுழுக்கை ஒட்டி திருச்செந்தூர் வரும் பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. திருச்செந்தூரில் பக்தி பாடல் பாடி அசத்திய சிறுமிதியா. தனது 100வது நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடைபெறவிருப்பதாகவும் பேட்டி. சாத்தூர் அருகே கீழத்தாயல்பட்டியில் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் காயங்களுடன் மீட்பு. தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கும் பாஜகவின் எண்ணம் ஒருபோதும் நடக்காது. அதிமுக அமைப்பு செயலாளர் அன்புராஜா திட்டவட்டம். நமது கவனம் 2026 சட்டமன்ற தேர்தல் இல்லை, 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான். சென்னை அருகே நடைபெற்ற பாஜக முகவர்கள் கூட்டத்தில் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அறிவுறுத்தல். நம்ம ஆட்சிக்கு வருவது 2026 நமக்கு முக்கியம் அல்ல, 2029 பாராளுமன்றம் தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய வெற்றியும். தயவுசெய்து புரிஞ்சு. பாமக நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணி நீக்கப்படவில்லை என்று ராமதாஸ் தரப்பு தகவல். செயல் தலைவராக இருப்பதால் அன்புமணி நிர்வாக குழுவில் நீடிப்பார் என்றும் விளக்கம். விழுப்புரத்தில் நடைபெறும் செயற்குழு கூட்டத்திற்கு அன்புமணியை அழைக்க முடிவு. பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்த பிறகு கௌரவ தலைவர் ஜே.கே. மணி பேட்டி. 8ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடக்குது திண்டிவனம் பக்கத்துல. எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க? அதுல அன்புமணிக்கு அழைப்பு இருக்குதா? இருக்கு. இப்ப நியமன கடிதத்துல பேரே எடுத்துட்டாங்கல்ல சார், அதனால அவருக்கு அழைப்பு இருக்குதா? இல்ல வேற எதனா நடவடிக்கை எடுக்க போறாங்களா? வருவாரு, நாங்க எதிர்பார்க்கிறோம். போலீஸ் விசாரணையில் இருந்த அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் மருத்துவமனையில் அனுமதி. விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதால் காயம் என்று தகவல். ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் விளம்பரங்களில் பதிவு எண் உள்ளிட்டவற்றை குறிப்பிட வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் விதிப்பு. தமிழ்நாடு கட்டடமனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் உத்தரவு. $2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பாணை வெளியீடு. செப்டம்பர் மாத இறுதிக்குள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணலை நடத்தி முடிக்க திட்டம். பொள்ளாச்சி அருகே ஆலியாற்றின் அருகே உள்ள கவியருவியில் 6 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்த நிலையில் வனத்துறை நடவடிக்கை. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க பிரேசில் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. நடனமாடி உற்சாகமாக வரவேற்ற இந்தியர்கள். ஹிமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலாவில் தலாய் லாமாவின் 90வது பிறந்தநாள் கொண்டாட்டம். ஹாலிவுட் நடிகர் ரிச்சர்ட் கியர் பங்கேற்பு.
அமெரிக்க பார்ட்டி என்ற புதிய கட்சியை தொடங்கினார் பெரும் தொழிலதிபர் எலான் மஸ்க். அமெரிக்கர்களின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதாக சூளுரை.